பண்ணுற திருவிளையாடல் இருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட மனுஷனையும் சரிச்சு மண்ணோட மண்ணா ஆக்கிருது. ஒரு நல்லவனையும் கெட்டவனா ஆக்கிருது, கெட்டவனையும் நல்லவனா ஆக்கிருது. பட் நல்லவன் வந்துட்டு கெட்டவனா மாறுறது ரொம்பவே சீக்கிரம் மாறிடுவாங்க இந்த காதலில் விழுந்தவங்க. பட் வந்துட்டு கெட்டவனா இருக்கவங்க வந்துட்டு நல்லவனா மாறி வர்றது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரியுமா? அது வந்து எல்லாராலையும் முடியாது. உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக தன்னோட லைஃபுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நிச்சயமாக அவங்க மாறி நல்ல ஒரு குடும்பஸ்தனாகவும் நல்ல ஒரு குடும்பஸ்தியாகவும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு ஒரு செத்த பணத்தை நினச்சி ஃபீல் பண்ணலாம். பட் விட்டுட்டு போனவங்கள நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்போ நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செத்த பணத்தை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறீங்க. கேவலம் பணத்துக்காகவும் அல்ப ஆசைக்காகவும் உங்களோட உண்மையான அன்பை கொச்சப்படுத்திட்டு உங்களை விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக செத்த பணம் தாங்க. நீங்கள் நினைக்கலாம் கேவலம் பணமா அவனுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா சம்பாதிச்சு நீங்கள் நல்லா வாழ்ந்து பாருங்கள். உங்களோட உழைப்பில் வாழ்ந்து பாருங்கள். அந்த பணத்தை விட உங்களோட அன்பு வந்து அவ்வளோ பெருசாக தெரியும். கேவலம் இந்த பணத்துக்காக நம்மளை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு வருங்க. ஏன்னா எல்லாத்தையும் விடமே அந்த அன்பு வந்து அவ்வளோ ஒரு உயர்வான விஷயம். அது நிறைய பேர் இங்கே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதோட வலி என்னங்கிறத கொஞ்சம் கூட உணராமல் சின்ன சின்ன கேவலமான ஆசைகளுக்காக உங்களை விட்டுட்டு சின்ன சின்ன சண்டைகளில் பிரிஞ்சு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போறீங்கன்னு தான் அர்த்தம். அதை தயவு பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழுங்க. அவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியல, அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலங்கிறதுக்காக அதை ஒரு ரீசனாக வச்சு அவங்கள விட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே உண்மையான அன்பு கிடைக்கிறது தாங்க கஷ்டம். பொய்யானவங்க வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய விஷயத்தெல்லாம் கொடுக்கலாம், நம்மள்கிட்ட பழகணும், நம்மக்கிட்ட ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறப்போ என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால கேவலமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நல்ல ஒரு அழகான விஷயத்தை இழந்துடாதீங்க. நம்ம கூட ஒரு உண்மையான அன்பு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 பேத்துக்கு சமம். எப்பேற்பட்ட கடவுளாலையும் செய்ய முடியாத விஷயத்த வந்து அந்த மனசனால பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்றைக்குமே வந்துட்டு லவ் பண்ணும்போது அதாவது நீங்கள் ஏமாந்து போகிறதுங்கிறது செகண்டரி. பட் உண்மையாக இருக்கும்போது சில விஷயங்களை பாருங்கள். இது வந்து சந்தேகம்னு அவங்க சொன்னால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட அன்பை நீங்கள் புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்துல வாழ்றதுங்கிறது ஒரு கொடுமையான விஷயம். அப்படி நீங்கள் வாழ வேணாம். பட் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக எவ்வளோ வேணாலும் போராடலாம். மறுபடியும் சொல்கிற செத்த பணத்தை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்மளுக்கு ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த சாப்டர் வராமல் இருக்க போகிறது கிடையாது. அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டு அடுத்த சாப்டர் பாருங்கள். அடுத்தடுத்து போகணுன்னு நான் சொல்ல வரல. பட் நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுக்கான ஒரு வழி இருக்கும் இல்லையா? அந்த வழியை தேடுங்க. எப்பயுமே கெட்ட பாதையிலே போயிட்டு நம்ம அதிலேயே நம்ம வளர்த்திட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஸோ முடிஞ்சு போச்சு, கதம். ஸோ அடுத்த சாப்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை அழகாக படிங்க, புரிஞ்சு படிங்க, தெளிவாக படிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.